பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார். சார், இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகள்ல முதல்வராக அரியணையில் ஏறுகிறார் விஜய். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இது ஒரு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய திருப்பம் தான். ஒரு கிட்டத்தட்ட 70 வருஷமாகவும் 50 வருஷமாகவும் ஒரு 2 திராவிட கட்சிகள் ஒரு இருதுருவ அரசியல் செய்து கொண்டிருந்த இடத்துல மூன்றாவதா ஆட்சியை பிடிச்சிருக்கார் 2 வருஷத்துல நிச்சயமாக ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதாவது ஒரு பிரபல நடிகராக இருக்கிறதுனால அது அவருக்கு சாத்தியமாச்சு. மூன்றாவது அணின்னு வந்தவங்க எல்லாம் பெரும்பாலும் ஓட்டை பிரிக்கிறவங்களாகவும் மற்றவங்க வெற்றியை ஸ்பாயில் பண்றவங்களாகவும் இருந்த சூழல்ல விஜய் மூன்றாவது அணியா தான் வெற்றி பெற்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்காருன்னு பாக்குறோம். ஸோ மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதுக்கு நிறைய நிதியெல்லாம் தேவையா இருக்கு. அது நிர்வாகத்துல எல்லாருமே புதியவர்களா இருக்காங்க, எக்ஸப்ட் ஒருத்தர் 2 பேர் தவிர. ஸோ அவருக்கான பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. அதனால அவருக்கு இப்போ தற்சமயம் நம்பிக்கை தீர்மானத்துல 120 பேர் ஆதரவு தெரிவித்தா கூட நிரந்தரமான ஒரு ஆதரவு அவருக்கு தேவை. அதிகமான இன்னும் 10-15 பேர் அவருக்கு நிரந்தரமா ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அவருக்கு 5 வருட காலம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அதனால அடுத்த கட்டமாக அந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு அப்புறம் எப்படி தன்னுடைய அரசை வடிவமைத்துக் கொள்ள போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நம்ம சார், 120 எம்எல்ஏக்களோட விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார். காங்கிரஸ் மட்டுமே கூட்டணின்றதை அறிவிச்சிருக்காங்க. விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம் எல்லாம் ஆதரவு மட்டுமே தெரிவிச்சிருக்காங்க. விஜய்க்கு இது எவ்வளவு பெரிய ஒரு சவாலா இருக்குன்றத பார்க்கலாம் இனி வரும் காலங்கள்ல. விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தின்னு காங்கிரஸ் அவரை நம்புறாங்க. அதான் அவர் திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை அந்த மதச்சார்பற்ற சக்தின்ற அடிப்படையில கேட்டுட்டாரு. பாஜகவை எந்த வகையிலும் உள்ள வரக்கூடாது, அவங்க விஜயை நெருங்கக்கூடாதுன்ற அந்த அடிப்படையில இல்ல அடுத்த எலெக்ஷன் வரக்கூடாது, எலெக்ஷன் இமிடியேட்டா எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிச்சிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா மதவாத பாஜக எந்த சூழலையும் விஜயை நெருங்கிடக்கூடாது. விஜய் அந்த பாயிண்ட்ல தான் இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கையை விஜயை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. எந்த சூழல்ல விஜய் ஆட்சி நடத்தும் போது எந்த சூழல்ல பாஜக மத்திய பாஜக அரசுக்கு அடிபணிய வேண்டிய கட்டாயமோ அல்லது அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய கட்டாயமோ இல்ல தமிழ்நாட்டின் நலன்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்காம இருந்தாரோ அது போன்ற நிலையிலோ சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு வசதியா ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வெளியில இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா. அது மட்டுமல்ல அவங்க நாங்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்வோம் என்று வேறு சொல்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாடுன்றது கொஞ்சம் விஜய்க்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். அப்போ அவர் மதச்சார்பற்ற ஒரு சக்தின்றதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த பெயரை தக்கவைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த கட்சிகள் தங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை பண்ணுவாங்க. அதனால அதுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை தீர்மானத்துக்கு பிறகு இன்னும் சிலர் விஜய்க்கான ஆதரவை கொடுக்கலாம் என்பது என் கருத்து. சார், பதவியேற்பு விழா முடிந்த பிறகு நேராக தலைமை செயலகம் செல்ல இருக்கிறார் விஜய். முக்கியமா இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது அவருடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? அவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னுடைய முதல் கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம்னு அவரே முதல்ல சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து 2500 ரூபாய் அந்த விஷயம். மூணாவது பெண்களுக்கு மாநிலம் முழுக்க இலவச பஸ் பயணம். இது 3 தான் அவர் முதல் கையெழுத்தா போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதோடைய பினான்சியல் இம்ப்ளிகேஷன்லாம் என்னன்னு அவருக்கு அதிகாரிகள் அவருக்கு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல்ல நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு துவக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இந்த 3ஐயும் அவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 2500 ரூபாய்ல அரசாங்கத்தோட நிதியில ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தவிர வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குற விஷயங்கள், ஆண்டுக்கு 6000 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுக்குற விஷயங்கள், அப்புறம் கல்யாணமான தம்பதிகளுக்கு 1 சவர நகை 8 கிராம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுற விஷயங்கள், இதெல்லாம் எப்போ பண்ணுவார் தெரியாது. அவருக்கு 5 வருட காலம் அவகாசம் இருக்கிறது. முதல் கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம் கண்டிப்பா உண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2500 ரூபாய் பத்தி எனக்கு ஐடியா இல்லை. பட் நிச்சயமாக பெண்களுக்கான மாநிலம் முழுவதும் இலவச பஸ் பயணம் அது அறிவிக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. சார், பதவியேற்புக்கு பிறகு எம்ஜிஆர், அண்ணா சிலைக்கெல்லாம் அவர் மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? முக்கியமா ஆனந்த் சொல்லியிருந்தாரு, விழா முடிஞ்ச பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னுட்டு. ஆனா விஜய் தரப்புல இது வரைக்கும் எதுவும் செய்தியாளர் சந்திப்பு குறித்து எந்த தகவலும் வெளியாகாம இருக்கிறத எப்படி பார்க்கலாம் சார்?
அவர் செய்தியாளர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சந்திச்சா அது அதிசயம். சந்திக்கணும் என்பது என்னுடைய கருத்து. இதுவரையும் அவர் சந்திக்காதே போயிட்டாரு. இப்ப முதல்வர் ஆன பிறகு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சந்திக்கலைன்னா அது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காது. அவர் பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டியது ஜனநாயகத்துல மீட் பண்ணுன்றது ஒரு நிச்சயமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு கருத்தையும் அவங்க ஒரு அறிக்கையிலயோ ஸ்டேட்மெண்ட்லயோ ட்விட்டர்லயோ போடுறது சரியில்லை. பத்திரிகையாளர்களையும் சந்திக்கணும். சில சந்தேகங்களுக்கு மக்களுடைய சந்தேகங்களை பத்திரிகையாளர்கள் தான் கேள்வியா கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆட்சியில இருக்கவங்களுக்கு இருக்கு கண்டிப்பா. அதனால அவர் அண்ணா சமாதிக்கு போவாரா எம்ஜிஆர் சமாதிக்கு போவாரான்னா கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க போனா பக்கத்துல கலைஞர் சமாதி அவர் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படின்னு தெரியல. அது என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு தெரியல. அவர் கலைஞர் சமாதி பக்கத்துல இருக்கிறது, ஜெயலலிதா சமாதி இருக்கு. இவங்க 2 பேர் சமாதிக்கு அவர் போவாரா மாட்டாரான்னு தெரியாது. அண்ணா எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆரை தான் அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் பிரச்சாரத்துல கூட எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார். எம்ஜிஆர் துவங்கிய கட்சி எப்படி இருக்கு பாத்தீங்களான்னு கேட்டிருக்காரு. அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ணா எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜெயலலிதா, கலைஞர் அவர்களுடைய சமாதியும் அங்க மெரினால இருக்கிறதுனால எப்படி அதை டீல் பண்ணுவாருன்றத பொறுத்து இருந்தான் பார்க்கணும். ஏன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஆதரவு நிலையில் இருக்கும்போது அந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்பது அவர் எப்படி சூஸ் பண்றாரு தெரியல. ஒருவேளை அவருடைய 5 ஐகான்கள் இருக்காங்க. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார். இவர்கள் படத்துக்கு வேணா அங்க மேடையில வேணா பதவி ஏற்றுக்கிற இடத்துல மேடையில வேணா வச்சு மரியாதை செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி யார் எந்த சமாதிக்கும் பெரியார் சமாதிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியார் அவருடைய ஐக்கானா இருக்காரு. அதனால பெரியார் திடலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அது இப்ப சொல்ல முடியாது. ஆக்சுவலா இணைப்புல நிறைய கருத்துக்களை சொன்னீங்க சார். நன்றி சார். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தற்போது அவர் அங்கு வருகை புரிந்து வரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்தில் நேரு விளையாட்டரங்கத்திற்கு தாவேக தலைவர் விஜய் செல்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, விஜய் தற்போது புறப்பட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தற்போது நேராக எங்கு செல்ல இருக்கிறார்? நேரு உள் விளையாட்டரங்கத்திற்கா அல்லது வேறு எங்கு செல்ல இருக்கிறார்? வணக்கம். டிஜிபி அலுவலகத்தை கடந்து தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அதன்படி பார்த்தென்றால் முதற்கட்டமாக பெரியார் திடல் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக பெரியார் திடல் செல்லப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் நேரு உள் விளையாட்டு அரங்கிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேரு உள் விளையாட்டரங்கின் கேட் நம்பர் 2 தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய், ஆளுநர், அதே போன்று ராகுல் காந்தி ஆகியோர் வருகை தருவதற்கான அந்த பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக இதற்காக ஆளுநரை பொறுத்தவரையில் என குறிப்பிடுவார். பதவி பிரமாணத்தை தொடங்கி வைத்ததும் விஜய் தமிழில் ஜோசப் விஜய் ஆகிய நான் என்ற உறுதிமொழியை வாசிப்பார். அதே போல ரகசிய காப்பு உறுதிமொழியையும் ஆளுநர் தொடங்கி வைக்க விஜய் அதை தொடர்ந்து படிப்பார். விஜய் வாயிலிருந்து ஒலிக்க போகக்கூடிய இந்த வார்த்தைக்காக விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்தனர். விஜயை தொடர்ந்து அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களும் பதவியேற்பு உறுதிமொழி மற்றும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் வாசிப்பார்கள். முன்னதாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி அழைப்பு விடுப்பார். அதைத் தொடர்ந்துதான் பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறும். பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்த பின்னர் விருந்தினர் அனைவருக்கும் தேநீர் விருந்து அளிக்கப்படும். பின்னர் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் அங்கிருந்து நேராக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். இன்று முதலமைச்சர் அறையில் உள்ள இருக்கையில் விஜய் மூத்த அமைச்சர்கள் அமர வைப்பார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்திலும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகம் முழுவதுமாக விழா கோலமாக காட்சியளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் ஏற்கனவே நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் 2 திட்டங்களுக்கு அவர் கையொப்பமிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசமாக பயணிக்கும் திட்டத்திலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட்
மின்சாரம் இலவசம் என்ற திட்டத்திலும் கையெழுத்திட வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 2 முக்கிய மக்கள் நலத்திட்டங்களில் கையெழுத்திடப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவரது முதல் அதிகாரப்பூர்வ கையெழுத்து 2 பெரிய நலத்திட்டங்களுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பேருந்துகள், குறிப்பாக மாநகர பேருந்து, மாவட்ட பேருந்து, நீண்ட தூர பேருந்து உள்ளிட்ட அனைத்து வகை பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்திற்கு விஜய் ஒப்புதல் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்காக இந்த வாய்ப்பாக அமையும் எனவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீட்டு நுகர்வோருக்கும் மாதம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கும் திட்டத்திலும் விஜய் முதல் கையெழுத்தை போடுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டம் மூலம் ஏழை நடுத்தர குடும்பங்களின் மின்சார செலவை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 திட்டங்களும் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கையில் முக்கிய இடம் பெற்றிருந்தவை. விஜய் மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தனது ஆட்சியின் முதல் நாளிலேயே இந்த 2 திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளித்து செயல்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவார் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 2 திட்டங்களும் அமலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் இயக்க சுதந்திரம் அதிகரிக்கும் என்றும், மின்சார சுமை குறைவதன் மூலம் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் வரவேற்பு தெரிவித்தும் வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பெண்கள் பாதுகாப்பிற்கான தனி சட்டத்திற்கும் கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale.